எங்களுடைய பாரம்பரியமான பொருட்களை வந்து சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு 2 இடத்துக்கு தான் இங்கே வந்து நிற்கிறோம். வயசு 94. 94 வயசு. 94 வயசு. இது உங்களை இதை பார்த்தோன்னா கவுண்டமணி செந்தில் ஞாபகத்துக்கு வரேன். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல் வந்து என்னோட 2 ரூபா தாள் தெரியுமா இல்லையா தெரியலை. உண்மையிலேயே இது தூக்கி இப்பத்திய எங்களுடைய தலைமுறை தூக்கி இடிக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய சந்தேகம். ஒரு பருவந்தனிலே காய்வாட்டி கல்லுதனை பானையா சேர்க்கலாம் அருங்குறையரே பாருங்க அருங்கையாளே. வணக்க நண்பர்களை, மற்றொரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் கேனர் என்ற பிரதேசத்தில் பொன்னாவளை என்ற ஒரு பகுதியில் வந்து நிற்கிறோம். நாங்கள் இங்கே தேன் வந்து நாங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புராதன காலத்து பொருட்கள், அதாவது வந்து எங்களுடைய பாரம்பரியமான பொருட்களை வந்து சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு 2 இடத்துக்கு தான் இங்கே வந்து நிற்கிறோம். பொதுவாக வந்து நிறைய காணொலிகள், நிறைய வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ரெண்டாலும் வந்து இதுவரைக்குமே எங்களுடைய காணொலிகளிலேயோ அல்லது இங்கே வந்தெடுத்த வீடியோக்களில் வந்து காட்டப்படாத மிக முக்கியமான பொருட்கள் எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஏன்னு சொன்னால், எங்களுடைய பலருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பதிவு செய்த பலருக்கு வந்து குறிக்கப்பட்ட சில பொருட்கள் மட்டும்தான் தெரியும். அதைத்தான் அவர்கள் வந்து இந்த காணொலியை காட்டியிருப்பார்கள். ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு தெரியாத நிறைய பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, இதை எதை கொண்டு பயன்படுத்தினவ, இப்போ தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் எப்படிலாம் இந்த உருவாக்கினவ என்ற விஷயத்தை எல்லாமே நாங்கள் இந்த காணொலியில் தெளிவாக வந்து சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ உங்களை பற்றி அறிமுகம், உங்களுடைய பெயர், இடம், வயசு இல்லாத சொல்றீங்களா? கார்னர் களபூமி பொன்னாவளையைச் சேர்ந்த கந்தப்பர் நடராஜா. அவர் வயசு 94. 94 வயசு. 94 வயசு. அது எங்களுடைய தாய் தகப்பன் காலத்தில் தேடிய பொருட்களை தான் இப்போ உங்களுக்கு காட்டிப்பட்டு வந்துள்ளேன். முக்கியமாக அவர்கள் இப்படி நாங்கள் முந்தி எதிர்பார்த்து இருக்கவில்லை. இப்போ இந்த பிரச்சனைகள் வந்த தான் இப்படி நீங்கள் கலாச்சார உத்தியோகத்தர்கள் ஐபிசி எல்லாரும் வெளிக்கிட்டு வந்த பிற்பாடு தான் நாங்கள் இதை ஊக்கப்படுத்தி தேடினது. அதற்கு முந்தி இருந்தால் நாங்கள் இதை விட மோசமாக பொருட்கள் தேடி இருக்கலாம். அப்படி இருந்திருக்கோம். இருக்கிற இந்த இந்த வியாபாரிகள் வந்திருக்கிறோம், இந்த பேமெண்ட் வியாபாரம், அதை வந்து இந்த பழைய சாமான்கள் 2 தெரியாத சாமான் வந்து பித்தளை சாமானை வாங்கி கொண்டு சில்வர் பாத்திரத்தை கொடுத்து ஏமாற்றி போடணும் மக்கள். அதால் தான் நான் ஏமாற்றப்பட்டேன். இந்த குத்து விளக்கையா, பெரிய சர்வீஸ், பெரிய கூடாங்கள், மாட்டு சங்கம் எல்லாமே ஏமாற்றி அதை எடுத்துட்டு போயிடும். வந்து அவ்வளவு அந்த அதில் வந்து உண்மையிலேயே வந்து பித்தளை இப்போ அதெல்லாம் கொண்டு செய்யப்பட்டது இல்லையா? இந்த பித்தளைக்கு தான் அவை கேடுகிறது. முந்தி புத்தளை சாமான் தான் இங்கே நாங்கள் விளங்குறப்போ இந்த சில்வர் பாத்திரங்கள் அப்போ விரையில்லை. அப்போ எங்கண்டாக்கள் இந்தியாவை சரி எங்கே இருந்து போனாலும் அந்த வெங்கல பாத்திரங்களை தான் தேடி வாங்கி கொண்டு வருவோம். வெண்கலம் சொல்லப்போம். வெங்கல பாத்திரம்
இப்ப இதுகள் நீங்கள் சேமிச்சு வச்சுக்கிறீங்க தானே? ஓ. இப்ப இந்த சேமிச்சு வச்சதுக்கு இப்ப உங்களுக்கு நிறைய விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? ஓ வந்துருக்கு. இப்ப என்னென்ன விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு? எனக்கு இந்த காரண அபிவிருத்தியால் பழைய பொருட்களை காட்சிப்படுத்து தேடி வச்சு காட்சிப்படுத்துறதுக்காண்டி ஒரு விருது. பிறகு மற்ற விருது கலையரங்கங்களில் கோயில்களில் புராணங்களை படித்ததுக்காண்டி அதுக்கும் சமய விருதுகள் இருக்கு. மற்ற இப்போ போன வருஷமெல்லாம் இந்த பிராமணர் என்ற ஒரு விழாவுக்கு நினைவில் சிவங்கோயிலில் கூப்பிட்டு எனக்கு காசு 10,000 ரூபாய் வாகனம் காரனுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து என்ன வரவேற்று கொஞ்சம் பிரபல்யமாக அவை பிராமணர்கள் அவர்கள் தான் அவைந்த அந்த வரவேற்புகள் எல்லாம் அவைந்த விருதுகள் எல்லாம் அதுக்காண்டி தான் என்னை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வயது போனால் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் அறிஞ்சு அதுக்காண்டி உங்களை கூப்பிட்டு வரவேற்கணும்னு சொல்லி வரவேற்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து இப்ப உங்களோட இந்த வயசுல வந்து இப்படியான பொருட்கள் வந்து சேமிச்சு வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது உங்களுக்கு? அப்போ இப்போ 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 உங்களுக்கு ஐபிசி தானே முதல் வந்தது. ஐபிசி வந்த உடனே இப்படி வந்த உடனே இதை கேள்விப்பட்டாக்கும் காரண அபிவிருத்தி அவை எல்லாரும் புறம் வந்து தொடங்கி அதுக்கு பிற்பாடு தான் இந்த விழாக்கள் கொண்டாடுறது. எனக்கு வந்து இல்லை விழாக்கள் நீங்கள் வந்து முதல் தலையிட்டு காட்டின உடனே எல்லாருமே வந்து அதே இப்போ உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஐபிசி தமிழ் ஊடகம் தான் இல்லையா? இப்போ வந்து இப்போ நடத்துகிற கேள்வின்னு சொன்னா இப்போ நீங்களும் மகளும் தான் இதை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பிறகு வந்து இந்த பொருட்கள் வந்து யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? இப்போ என்னுடைய மகள் இருக்கிறா. அவள் தன்னுடைய எங்கள் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவையிட்ட கொடுத்து ஏனென்றால் இந்த இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ ஐயா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பயந்து கொண்டிருக்கிறார். அதேபோல வந்து இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சேமிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயம் இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதை ஏன் இப்போ எங்கள்கிட்ட பயன்பாடு இல்லை என்ற விஷயங்களுமே வந்து இப்போ நான் சொல்ல போகிறோம். இப்போ அந்த ஐயாவுடைய மகளும் வந்து எங்களோட தான் இருக்கிறார். இப்போ 2 பேரும் தான் சேர்ந்து இந்த பொருட்களை வந்து எடுத்து சேமித்து பத்திரமாக வச்சிருக்கிறார். உண்மையிலேயே சிலதையும் ஒரு பாதுகாத்து வச்சிருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவால். இப்போ போதுமான இட வசதிகள் இல்லை, அல்லது வந்து வெளியாட்களுடைய தொல்லைகள் இருக்கும், அந்த விஷயங்கள் நிறையவே இருக்கும். இருந்தாலுமே வந்து இப்போ இவ்வளவுமே வந்து சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னா அது என்னென்ன விஷயம்ன்றதுக்காக பார்ப்பேன் நான். சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு சொல்றீங்களா என்னென்ன விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட? இது வந்து சந்தனக்கல், இது வந்து சந்தன கட்டை, சந்தன மரத்துல எடுத்த கட்டை. ஒரு நாங்கள் இப்போ ஒரு ஐயா தகப்பனாரன்னு இறந்தால் இந்த சந்தனக்கட்டையும் ஒரு பாவனைக்கு இது வந்து கருங்காலி. அப்போ கருங்காலியும் சந்தனக்கட்டையும் முக்கியம். எங்களோட மரணத்தை எரிக்கிறதுக்கு கிரியை செய்கிறதுக்கு சந்தனக்கட்டையும் கருங்காலியும் தான் முக்கியம். இது வந்து கல், இதில் தண்ணி ஊற்றி போட்டு இந்த சந்தனக்கல்லால் உரைக்கிறார். உரைச்சால் சந்தனம் பெறும். கிட்டத்தட்ட இந்த இது வந்தமா இந்த பழைய நாளையில் எங்களுடைய அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற கோயில்ல இந்த விஷயம் இருக்கு இல்லையா? கோயில்கள்ல நாங்க சின்ன பிள்ளையில போனா ஐயர் இதைத்தான் அரைச்சி போட்டு தெரிய சொல்லுவார். நாங்கள் இதை அரைச்சி போட்டு ஒரு லேல வளைச்சு போட்டு கொடுத்தால் இந்த சந்தனத்துக்கும் தற்போது வார சந்தனத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம். அதாவது இந்த சந்தனம் வந்து ஒரு மண்டை இடிக்கன்று கேட்டால் இதில் கொஞ்சம் முளைப்பால விட்டுட்டு இந்த கட்டையால் உரைச்சி போட்டு, இதில் இந்த சங்கு காப்பால் உரைச்சி போட்டு, இதில் பாதி பாக்கு இருக்குது, பாக்கு ஒரு பாதி பாக்கு இருக்குது, ஒற்றைக்கவாலை பாக்குன்னு சொல்லுவேன். அதை உரைச்சி போட்டு இப்படி பூசினால் ஒற்றைக்கவாலை மண்டை விட நிற்கும். இப்போ சித்தாலவையும் விக்ஸும் பாவிக்கணும். அதால் அது கொஞ்சம் நேரம் விரிஞ்சு போட்டு விடும். இது இயற்கை மூலிகை, இயற்கையால் தயாரிக்கப்பட்டது. இப்போ வந்து ஒரு சந்தனத்தை பூசினால் சில பேருக்கு நெத்தி அவிஞ்சிருக்கு, கருங்கிரந்தி மாதிரி எக்ஸ்மா மாதிரி ஒரு நோய் வருகுது. அப்போ என்னன்னு கேட்டால் அந்த சந்தனத்தில் வாசனை திரவியங்களை ஊற்றுக்கணும். அந்த அசிட் வந்து எங்களோட நெத்தியை பலதான். இது வந்தமா தட்டுப்பொல்லுன்னு சொல்றது இல்லையா? தட்டு அந்த காலத்தில் ஆசாரிமார் இது வச்சுத்தான் தட்டி வேலை பார்ப்பணும். என்னென்ன என்ன வீட்டு வேலைக்கோ என்ன கோயில் வேலைக்கு என்ன இதான் தட்டுப்பொல்லுன்னு சொல்றாரு.
இது வந்து எங்களுடைய மூக்கு பானை. அந்த அதில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அல்லது அந்த மருத்துவ காலத்துல தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உண்டு. மாடுகளுக்கு சுவையினம் என்றால் ஒரு 10-12 உள்ள இதுக்கு இடித்து போட்டு மாட்டுக்கு பிளேன் சோடாவை ஊற்றி போட்டு நாக்கை இழுத்து போட்டு அடி கொடுப்புக ஊற்ற மாடு குடிக்கும். நாக்கை இழுக்காட்டா பெருக்கிற கஷ்டம். நானே கயிற்றில் பிடிச்சு கொண்டு அடி நாக்கை இழுத்து போட்டு பெருக்க சும்மா போகும். அந்த காலத்தில் கரணவா குறுக்களாக்கள் பூசத்து வேற இதுகளுக்கு வெறி சொல்லி போனால் இதுக்கெல்லாம் நிரம்ப பாலோ மோரோ கொடுப்பேன். இப்போ என்னென்னு கேட்டால் ஒரு சில்வர் பொனியை கொடுத்துட்டு அது ஒரு முடற நினைஞ்ச மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். இது தாகம் தீரும். இந்த இதுகள் வந்து இது பட்டம். இது வந்து இது வந்து சுகாதாரத்தை இது வந்து பவுன் மாதிரி இருக்கு. மினுக்கினா உமிச்சாம்பலம் புளியும் போட்டு மினுக்கினா நல்ல பவுன் மாதிரி மினுங்கும். 22 கேரட் இதுக்குள்ள விட்டுட்டு வாயில ஆவணன்று குடிக்க அண்ணாந்து குடிக்கலாம். இது வந்து வேவச்சு குடிக்கிறோம் தானே. அப்ப இச்சு இது கழுவ தேவையில்லை. இது கழுவ வேணும். இப்படி வேவச்சு குடிக்க கழுவ வேணும். இதில் வந்து இந்த தானியங்கள் அளக்கிறதுக்கு அல்லது நெல்லுக்குரிய அந்த காலத்துல கூட்டுறவு பண்டகசாலையில இதுதான் அரிசி அளக்கிறதுக்கு நெல்லோ எள்ளோ இதண்டான மாவண்டான இதாலதான் அளக்கிறது. இது வந்து ஒரு சீல் குத்துறது மாதம் மாதம் முத்திரைறது. இந்த வெள்ளி இருக்கு அதனால முத்திரை அளவுக்கு முத்திரை பதிப்போம். இப்ப இதீண்ட அளவு என்ன, இதீண்ட அளவு என்னம்மா? இது வந்து பால் கறக்கிறது கொத்து சட்டின்னு சொல்றது. பால் கறக்கிறதுக்கு இந்த பால் வந்து இந்த செம்புலையும் கறக்கலாம். செம்புல கறக்க இது வந்து ஒடுக்கமா இருக்கும். வாய் ஒடுக்கமா இருக்கு. அப்ப இதுல கறக்க 4 முலையும் இதுக்குள்ள விழுகுது. பால் கறக்க சிந்துண்டாது. இது வந்து செம்பு மினிக்கு பொண்ணுங்க இதுல கிளிகள் இருக்குது. அந்த காலத்துல சிற்பவையில செம்பு இங்க இருக்கு கிளி. அந்த காலத்துல இந்த பித்தளைகள்ல வந்து மோதிரத்துக்கு வந்து பேர் எழுதினோம். அதே போல செம்புகள்ல தட்டங்கள்ல பேர் எழுதுறது. சிற்ப வீர யானை குதிரை சிங்க வண்டை எல்லாம் பதித்திருக்கும். இதில் வந்து எங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டது இல்லையா? இது வந்து சேர்ப்பணி. இது பித்தளை. இது வந்து மெரக்கொத்து. மெரக்கொத்து சொல்லிக்க நெல்லை நிரம்ப அளக்கணும். இப்படி பிடிச்சு கொண்டு அளந்தா தான் நெல் வாங்குவேணும். நாங்கள் அந்த காலத்துல காலமே அருவி வெட்டம் வந்தா 4 கொத்தும், பின்னேரத்துல அருவி வெட்டம் வந்தா 3 கொத்தும் கொடுக்கணும். அப்ப இப்படி பரதட்டி போட்டு கொடுத்தா வாங்காயினா திருப்பி கொட்டி போட்டு போடுவேன். இப்படி கலந்து நிரம்ப இப்படி கலந்து கொடுத்தா தான் நெல் வாங்குவேன். இது கொத்து. இது அடுத்த சேர் என்று சொல்றோம் இல்லையா? ஒரு 4 முகூர்த்தத்துக்கு ஒரு பூப்பத நீராட்டு விழாக்கு சரி. இது மரணக்கிரியை செடி. இதுல ஒரு வேப்பங்குழியும் வச்சு வாழைக்காயும் சத்தாத்துல ஊற்றி போட்டு வைப்பேன் மரண வீட்டுக்கு. அப்ப இது கொத்து. இது வந்து சேர் என்று சொல்றது. இதுவும் உண்டு. இது பித்தளைச்சேர். இது தின்பால் பேணியால 4 சுண்டு ஒரு சேர் மரச்சேர். இதால 4 சுண்டு. இது வந்து புசால் 15 சேர். இதால 15 தரம் அள்ளி கொட்டினால் 15 சேர் அரப்புசால். அரப்புசால் சொல்லப்படும். ஒரு பொல் இருக்குது. பொல்லு எடுத்து போட்டு நெல்லை கொட்டி போட்டு இப்படி மட்டப்படுத்தினாதான் 15 புசால். இது வந்து அகப்பக்கூடு. அந்த காலத்துல அடுப்படைக்க சமையல் வேலை முடிஞ்ச உடனே பின்னேரத்துல கழுவி போட்டு வைப்பினோம். அடுப்படைக்கு இருந்தது அந்த காலம். இப்ப பேஸ்புக்கு விளக்கம் அளிக்கிறது இந்த காலமா அகப்பக்கூடு. இது வந்து பாக்குறா. இதுக்குள்ள அந்த காலத்துல நாரல் பாக்கு பிஞ்சு பாக்குன்ற ஒரு பாக்கு இருக்குது. ஒரு பழம் பாக்கு பச்சை பாக்கண்டு இருக்குது. வெத்தில பாக்கு சுண்ணாம்பு இதுக்குள்ள போட்டு இடிச்சு போட்டு சாப்பிட்றது. இந்த ஆக்கள் தெரியும். இப்போ வாசனை திரவியங்களை போட்டு கேன்சர் நோய்ன்னு சொல்லி எத்தனையோ நோயை கொண்டாடுறது. வேற பாக்கள் வாங்கி போடுறதால கிளறு கட்டையில் இது ஒரு சாவி இருக்கு. போட்டு இடிச்சு போட்டு ஆழ்ப்பினம். இப்ப பிஞ்சு பார்க்க அந்த நாளில் பயன்படுத்தப்பட்ட கூட்டு கிட்டத்தட்ட ஒரு யுத்தத்துக்கே பயன்படுத்தலாம். இதெல்லாம் அந்த இடத்துக்கு ஒரு வெயிட்டான ஒரு விஷயம். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயம் கிடக்கு. இந்த மணிப்பூஸ் என்று சொல்றது காசு வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட இது வந்து இந்த ஓலையில செய்யப்பட்டது.
சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ எங்களோட சாதாரண பாசையில் வந்து கொட்டப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த விஷயம் இதில் இருக்கு. இது வந்து ஏற்கனவே இது வந்து நரி வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சத்தகம், நரிவாள் சத்தகம். இது வந்து புளியல் ஒடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நாங்கள் கொக்குச்சத்துக்கம் என்று சொல்லுவோம். இதான் வந்து பாக்குவட்டி. இப்ப இந்த நாள்ல பாக்குவட்டி இருந்தாலும் அந்த காலத்துல வந்து விதவிதமான டிசைன்கள் பாக்குவட்டி போடப்படுறது. இது வந்து எங்களுடைய நல்ல மாடுகளுக்கு வந்து எங்களோட அடையாளப்படுத்துறது விடுறது. இப்படியே மாடு கள்ளன் கொண்டு போனா தெரியும் செலங்க கிழங்கேக்க இன்னாட்ட மாடு இன்னாட்ட உள்ள கட்டி நிற்குதுன்னு சொல்லி போய் பிடிக்கலாம். அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே போல வந்து புலிகின்ற பல்லு, கடவாப்பல்லு. எங்களுக்கு கடவாப்பல்லு இருக்குது. அதே போல புலிகின்ற வேட்டப்பல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மானுடைய முகத்தோட இருந்தது வந்து கவர் இருக்கும். கொம்பினுடைய ஒரு பகுதி தான் இது என்று சொல்லுவோம். இங்க வந்து எல்லாமே இருக்கு. அதே போல வந்து அந்த நாளிலே பயன்படுத்தப்பட்ட பித்தளை விளக்கு என்று சொல்லுவோம் நாங்கள். கரண்ட் இல்லையாண்டா கரண்ட் அடுப்புல இருக்கும். இது வந்து அந்த காலத்துல வந்து 25% இப்போ மின்சாரம் தரப்பட்டா அது அடுப்பில இருக்கும். அதான் கறந்து போயிருக்கு. இது வந்து எங்களுடைய பன்னீர், அதாவது வந்து பாத்திருப்போம் இப்ப எல்லாமே வந்து இந்த விதவிதமான இதுல இருக்கு. இது பித்தளை. இது வந்து மினுக்கோணம், புளி, சாம்பல் அப்படியான இதுகள் போட்டு வந்து அதிகமாக வந்து மினுக்கப்படும். இது வந்து அந்த நாளில் பயன்படுத்தப்பட்ட டோஸ். இந்த இதுல வந்து ஒரு சூச்சு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா அமர்த்தி போட்டு இப்போ இதில் இருக்கிற அமர்த்தினாத்தான் இந்த உள்ள லைட் வந்து எரியும். ஒரு பல்ப் ஒன்று இருக்கும், சின்ன பல்ப் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள வந்து அவங்களுடைய அந்த பெரிய பேட்டரி, எவரடி பேட்டரி, அந்த 6 காலம் வந்து பூனி ஓடுற மாதிரி ஒரு பேட்டரி தான் பயன்படுத்தப்பட்டது. இதுல வந்து இது 3 பேட்டரிக்குரியது, 4 பேட்டரி இருக்கு, 2 பேட்டரிக்குரியது இருக்கு, எல்லாமே வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட விளக்கு கோயில்ல வந்து பெரும்பாலுமே இருக்கு, தொங்கும். பெருநையாதுக்கு தூண்டாமணி விளக்கு என்று சொல்றது. இது வந்து கோயில்ல இப்ப எங்களோட ஊர் கோயில் வலிச்சா இப்பவுமே இருக்கு சில இடங்கள்ல பழங்களுக்கு அப்படி தொங்க விடுறாங்க. இது வந்து எங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆனா பேரு கேட்டீங்கன்னு சொன்னால் டக்குன்னு சொல்ல மாட்டீங்க. இதுக்கு பேர் வந்து மிதிவடி கட்டை. 3 4 ஐட்டம் இருக்கு. இதான் போட்டு கொண்டு நடக்கிறது. சரி, இது வந்து வயல் வேலைக்கு போய்க்கல இதுக்கெல்லாம் தேவையான சாப்பாடுகளோ அல்லது தண்ணி இதெல்லாம் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படுறது. இதை தூக்குச்சம்புன்னு சொல்லுவோம். சரிதானே? ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு குழல் புட்டு அதிகமாக சாப்பிட்ருப்போம்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக்ல சில்வர்ல வந்து இருக்கு. இது வந்து உண்மையிலே மூங்கில். இது வந்து மூங்கில். இதுல வந்து கயிறு சுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து இன்னொரு பொட்டலம் ஒன்று போடுவேன். துணியால வந்து ஒரு பொட்டலம் ஒன்று போடப்படும். ஏன்னா பானைக்குள்ள வைக்க விழாமல் இருக்கிறதுக்காக. சரிதானே? இதுக்குள்ள வந்து சிரட்டை வந்து பயன்படுத்தப்படும். இந்த இதை உள்ள போட்டுட்டு தான் மாவை உள்ள உறக்கிறது. அந்ததான் கொட்டுண்டாது. இந்த ஓட்டை இருக்கிறதுக்குரிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஓட்டை இருக்கு. பெரிய ஓட்டை, சின்ன ஓட்டைன்னு சொல்லி. சரி, அது வந்து இதுக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பொதுவாங்கட வீட்டுல பயன்படுத்த இப்ப இருக்கா இல்லையா தெரியல. இது வந்து புட்கள் வந்து பண்றதுக்கு சரி. இது வந்து எங்களுடைய கறி போட்டு எரிச்சு இந்த உடுப்புகள் வந்து நயன் பண்ற இதுக்கால வந்து புகை பெறும். பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு இது இருக்கு. ஒரு சிரட்டை வந்து அரைவாசிக்கு எரிச்சு அதை நூத்து வச்சிருப்போம். அதுக்குள்ள போட்டுட்டு சின்ன ஒரு நெருப்பு தான் போடுறது. அப்படியே இந்த நேரம் சூடா இருக்கும். நல்ல வெயிட். தணல் குறைஞ்சா இப்ப பிற்பக்கத்தால போட்டு ஊதுறோம்.
இது நல்ல திறக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு, எல்லாம் விரியுது. இப்போ இதை வந்து எங்களுடைய இந்த டோபியாக்கள் பார்த்தோம்னா ஒன்று அப்படின்றதுக்கு நிப்பினோம். அதே போல வந்து இது வந்து மோர் கரைக்கிறதுக்கு மத்து கிடைச்சு மத்து. இந்த மத்து இந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சமீபத்தில் இது வந்து மத்து கடைகிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி. இப்படியே இருந்து 2 பேர் அல்லது 2 பேர் அல்லது 3 பேர் வந்து இதை பயன்படுத்தினோம். தனியூராலுமே பயன்படுத்தும். ஆனால் என்னென்னா நிறைய நேரமாகும் அந்த கடைஞ்சி எடுக்கிறதுக்கு. வீட்டை வந்து நிறைய பேர் இருந்தோம்னு சொன்னால் 2 பேர் கடையலாம். அது இருக்கு. அதே போல வந்து தங்களுடைய தட்டுக்கள் தாம்பாள திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. சரியான கொண்டாட்டங்களுக்கு இப்ப பெருமானத்துல எங்கேயாச்சும் இருந்தா கொண்டாட்டங்களுக்கு வேண்டி எடுக்கிற இதுவும் இருக்கு. இல்லாட்டி வந்து இப்ப டிசைன்லேயே அதிகமா இருக்கு. ஆனா முந்தி வந்து இதுதான் எல்லா கொண்டாட்டத்துக்குமே பயன்படுத்தப்பட்ட தட்டங்கள் என்று சொல்லுவாங்க. அதே போல வந்து இது வந்து எங்களுடைய நாணயங்கள். இதுல வந்து 10% 5% வந்து இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து இதுல இன்னொரு விதத்திலுமே வந்து இருந்தது. பாத்தீங்கன்னா இப்ப இந்த 10%க்கும் வெளியில இருக்கிற 10%க்கும் வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்கன்னா இருக்கு. அதே போல வந்து 5% பாத்தீங்கன்னு சொன்னா அதே விஷயம்தான். ஆனா பயன்படுத்தப்பட லோகம் வந்து வித்தியாசமா இருக்கு. சரிதானே? அதே போல வந்து என்னோட 2 ரூபா தாள் தெரியுமா இல்லையா தெரியல. கணவருக்கு இந்த தாள் இருந்ததான்றதே கேள்வி வர கேமராமேனும் வந்தோடனே இது எங்களோட இலங்கைன்ற காசான்னு சொல்லி கேட்டவர். எஸ், இது வந்து எங்களோட இலங்கைன்ற காசு. அதே போல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து ஒவ்வொரு ராஜாக்கள் ஞாபகத்தமா வந்து வெளியிடப்பட்ட காசுகள் வந்து நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல இப்ப ஸ்ரீலங்காண்டு தான் பயன்படுத்துவோம். முந்தி வந்து சிலோன் என்ற பேர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிலோன் என்று சொல்லி 10 போடப்பட்டதும் இது வந்து ராணி ராஜாக்குரியதுகள் வந்து அதாவது வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். 1% வந்து இருக்கு. சரி, அதேபோல வந்து எங்களுடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாத்திரம் என்று சொல்லலாம். இது தாம்பாள தட்டம். வெற்றில வாக்கு போட்டு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதுல இது வந்து என்னென்னு சொன்னா இது வந்து காப்பு, அதாவது வந்து சங்கில வந்து எடுத்து செய்யப்பட்ட காப்பு. இது வந்து எங்களுடைய குழந்தை பிள்ளைகள் இப்ப எங்களை இந்த 31க்கு வந்து பவுன்ல போடுற மாதிரி முந்தி வந்து சங்கில தான் போடப்பட்டது. இது வந்து உண்மையோட மருத்துவம் அல்லது எங்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரியதா இருந்தது. இது போட்டாலாம் வந்து குழந்தையில இந்த திடுக்கிட்டெலும்புற அந்த தன்மைகள் வந்து இருக்காது என்று சொல்லியும் சொல்லப்படுது. சரிதானே? அதே போல வந்து இந்த இது வந்து மானுடைய தோல். சரிதானே? இது வந்து எங்கள் இருக்கைக்கு பயன்படுத்தப்பட்டது இல்லையா? வந்து இந்த இருக்கைக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே போல வந்து தண்ணீர் குடம் பித்தளை. உண்மையிலேயே சரியான ஒரு வெயிட். கிட்டத்தட்ட எத்தனை புளிய சாம்பல் போட்டு மீனுக்கு எத்தனை கிலோ இருக்கு? என்ன குடம் என்று சொல்றதையா? கும்பகோணம் குடம். கும்பகோணம் எவ்வளவு வெயிட் இருக்கும்? சுமார் ஒரு 5 கிலோ இருக்கும். 5 கிலோ இருக்கும். இந்த 5 கிலோக்குள்ளதான் என்ன நம்ம சொன்னா தண்ணி எடுத்துட்டு இப்படி இடுப்புல ஆம்பளைகள் தோல்ல வச்சு இடுப்புல வச்சுக்கணும். அதே போல படிக்கல சொன்னா இப்படி தோல்ல வச்சு கொண்டு வர. இது வந்து 2மே வந்து எங்களுடைய வெளிச்சத்துக்குரிய ஒரு இது. இது வந்து லாந்தர் என்று சொல்லுவோம்.
இந்த இப்போவுமே வந்து பெரும்பாலான இடத்துல பயன்பாட்டில் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை எப்படி எடுத்து கட்டுறது. இது வந்து சிம்மினி என்று சொல்லுவோம். பின்னேரத்தில் புழுவுறது என்ன வேணும்னா பற்பொடி அல்லது சாம்பல் போட்டு அப்படியே இந்த மினுக்க வேண்டிய மினுக்கினா வெளிச்சமாக வரும். இதில் வந்து திரி வந்து போடப்படும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதுக்குள்ளான் வந்து திரி வந்து போடப்படும். பார்த்தீங்கன்னா இதான் அந்த காலையில் வந்து பயன்படுத்தப்பட்ட திரி. இதை போட்டுட்டு இதில் ரெண்டு லொக் இருக்கு, இப்படி நமத்தி லொக் போடுறது. இது வந்து மண்ணெண்ணெய் விடுறதுக்குரிய வாசல். சரிதானே? இது வந்து பெட்ரோல் மேக்ஸ். ஏன்னா இது உங்களை இதை பார்த்தோன்னா கவுண்டமணி செந்தில் ஞாபகத்துக்கு வரும். இதில் எரியுதுன்னு சொல்லி அந்த மேண்டில் இருக்கு. அதை வந்து என்ன இதில் வந்து ஒரு அளவுகோல் ஒன்று இருக்கு, மீட்டர். இந்த மீட்டர் ஒன்று இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் காத்தடிக்கிறது வந்து இருக்கு. சரிதானே? இது வந்து பின்னத்துல வந்து காத்து எவ்வளவுக்குள்ள நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்ப இதுக்குள்ள இருக்கிற மேண்டில் வந்து எரியும். இந்த இதுக்கால தான் புகை வருமோ அல்லது இதுகள் வரும். இது வந்து வெளிச்சம். இது எல்லா கொண்டாட்டத்துக்குமே ஆரம்பத்துல பயன்படுத்தப்பட்ட இரண்டா இப்ப பல்புகள் அந்த காலத்துல இல்ல. திருமண வீட்டுக்கு பாவிக்கப்பட்டது. இது வந்து புலான்னு சொல்றது. இதுல வந்து கஞ்சி குடிக்கலாம் அல்லது சோறு போட்டு சாப்பிடலாம். பச்சை ஓலை வெட்டி பாவிச்சால் இன்னும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். இந்த இது வந்து எவ்வளவு காலமா இருக்கு இந்த இப்ப தயாரிஜனாங்கள் காட்சிப்படுத்துறதுக்காக பச்சை ஓலை இப்ப திடீர்னு ஒரு பெனகர் சீவர் தொழிலாளி இருந்தால் ஓலை ஒட்டி போட்டு திடீர்னு பலா கோலி போட்டு கஞ்சி குடிக்கவும் தயாரிக்கலாம். எத்தனையாம் ஆண்டு? 1944ஆம் ஆண்டு சிவங்கோயில் ஒரு தமிழ் இசையாளி இருந்திருந்தவர் பாடிக்கொண்டிருந்தவர். என்னென்னு கேட்டால் பனைமரத்தை பற்றி பதிதாக பாருங்கோ நேயரே பாருங்கோ துயரே பாதையங்க யார் தமிழை செய்யரே பதிதாக நோக்கி நாட்டிருக்கலாம் பதுமாடு ஆடுகளை காக்கலாம் ஒரு பருவந்தனிலே காய்வட்டி கல்லுதனை பானையாய் சேர்க்கலாம் உணவினில் எஞ்சிய வளரதமிஞ்சுவை சருப நாட்டு ஆக்கலாம் பின்பு பானை குளரவன் துவைக்கலாம் பின்பு பாடம் பண்ணி பதியான உண்டு கழிக்கலாம் வீடு வேயலாம் வெளியடைக்கலாம் இதன் விதமாய் கடகங்கள் பொட்டிகள் இழைக்கலாம் அருங்குறையரே பாருங்க பாருங்க யாழை செய்யறே. எனக்கு வந்து ஒரு பாட்டே இருக்கு. ஏன்னா அந்த கணிதம் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்ற விஷயம் எல்லாமே வந்து இந்த பாடல வந்து ஐயா சொல்லி இருக்கிற. அடுத்தது வந்து இது வந்து தோட்டங்களுக்கு தண்ணீர் கேக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு சுலபமாக ஊத்துறதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டது. இது வந்து பேர் என்னமா எத்தல்பட்டை என்று சொல்றோம். எத்தல்பட்டை என்று சொல்றது. இது வந்து பானை தெரியும். இது வந்து எங்களுடைய அந்த காலத்து ரே மரத்திலால் செய்யப்பட்ட ரே என்று சொல்றது. இது வந்து எங்களுடைய பிள்ளைகளை வந்து நடப்பழக்கிறதுக்காக அப்ப பயன்படுத்தப்பட்ட தள்ளுவண்டி என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இது நிறைய ஆண்டு கிழமை இருக்குமென்னு நினைக்கிறேன். நின்று அந்த டிசைன்கள் இதுகளை பார்க்க வந்து கனகாலத்துக்குரியது. ஒரு கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. 54ஆம் ஆண்டா? கிட்டத்தட்ட 1954ஆம் ஆண்டு செய்யப்பட்ட தள்ளுவண்டில் இப்ப வரைக்குமே இருக்கு. இப்ப மீது பயன்படுத்தலாம், அங்கடாக்கள் பயன்படுத்துறது இல்லை. அது நாகரிகம் உண்டு
பிள்ளைகளை வந்து இதுல இதுல வந்து நடத்தி பழகினால் பிடிக்கிறதுக்கு பின்னால் ஒரு ஆள் பேபி பிரேக் கரோனமெண்ட் எல்லாம் பெரிய வேலைப்பாடுகால வந்து இப்ப போக்கர் பயன்படுத்தப்படுது சரிதானே. அதே மாதிரி எங்களுடைய பாரம்பரியத்துல முக்கியமான ஒரு 2 சுண்டு அரிசி போட்டு வைக்கலாம். 2 சுண்டு அரிசி போட்டு அடிக்கலாம் மாவாக்குறது. மாவாக்கலாம் போட்டா வைக்கலாம். இது வந்து ஒரு மரண கிரியைக்கும் ஒரு நன்மையான விஷயம். கோயில்கள்ல கிரியை நடக்க தீர்த்தமாடைக்க இதுதான் சாமிக்கு தீர்த்தமாட போய் சுண்ணை முடிச்சு போட்டு மரணத்துக்கும் பாடலாம் சின்ன பாட்டு, நன்மைக்கும் பாடலாம். ஆனால் என்ன போட்டு இடிக்கிறது தான் வித்தியாசம். அருகம்புல்லும் மஞ்சளும் போட்டு இடிச்சு மையினால் மொழி எழுதி மாலை சூடி மயானம் சேர்ப்போமே என்று சொல்லி அந்த அருகம்புல்லையும் மஞ்சளையும் எடுத்து கண்ணுல ஊசி போட்டு பிரேத கொண்டு போறது. ஆம்பளை பிள்ளை இப்ப இது பாலத்தடி நல்ல ஒரு வெயிட் போட்டு உண்மையிலேயே இது தூக்கி இப்பத்திய எங்களுடைய தலைமுறை தூக்கி இடிக்குமான்னு கேட்டா மிகப்பெரிய சந்தேகம். ஆனா அந்த காலத்துல வந்து அரிசி தீட்டுறதுல இருந்து அரிசியை மாவாக்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த உரலும் உலக்கையுமே முக்கியமா பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்துல பொம்பளைகள் ஒரு புருஷனோ ஒரு புள்ளியோ செத்தால் ஒப்பு படிப்பினம் கருங்காலி பூணுலக்க கையுயர்த்தி போட்டிருப்பேன், இரும்பால பூணுலக்க இடுப்புயர்த்தி போட்டிருப்பேன்னு சொல்லி ஒப்பு படிப்பாரு. அம்மைக்கும் இருக்குது பலத்தை வந்து சொல்ற மாதிரி இருக்கும் அந்த பாடல் வந்து உண்மையிலேயே. அந்த காலத்துல உடல் உலக்க அடிச்சா தானே சுவப்பிரசவம் நடக்கும்னு சொல்லி நம்ம அம்மி அரைச்சு இல்ல உண்மையிலேயே அது ஒரு கை அத்தியாசம் தூக்கி இடிக்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். இதுல இந்த கிட்டிக்கு ஒரு மாடு, இந்த கிட்டிக்கு ஒரு மாடு. கிளப்ப வந்து அல்லது இது கயிறு வந்து மாட்டின் கழுத்துல கட்டுறது, மாட்டின் பிடி கயிறு. இதுலதான் கலப்பை கொழுவி இருக்கும், இழுப்பாணி என்று சொல்றது. இத போல இது கட்டி முறிஞ்சிட்டது. இது அந்த தலைப்பு இருக்கு, அதான் இதுல கொழுவுறாது. இதுலதான் வந்து அந்த கயிறு கொழுவுறாது, இழுப்பாணியில கொழுவுறாது. இழுப்பாணியில வந்து குழி விடுறது வந்து இது வந்து எங்களுடைய வயல் வேலைக்கு வந்து மிக முக்கியமாக இருந்த ஒரு கருவி என்றாலும் சொல்லலாம். இது இப்ப வந்து எல்லாமே இயந்திரமயம். இது வந்து மேளி, இது வந்து படவா, வேம்புல தயாரிச்சது. இது வந்து மேளி என்று சொல்றது இல்லையா? இது வந்து மம்பட்டி கலப்பை. இப்ப வந்து சட்டி கலப்பை வந்து இருக்குது. கலப்பை இந்த வகையில உண்டா? கலப்பை வகையில புல்லு அருகம்புல்லு வரம்போரம் வந்து மிஷின் கலப்பை. இந்த மிஷின் தன்னும் வரம்போரம் அறுத்துக்குள்ளாது. இப்ப இது அருகம்புல்லு உழுவுறதுக்கு வரம்பு கான் எல்லாம் இது வடிவாழுது கொண்டு வரும் இந்த கலப்பை. இது வந்து ஒவ்வொரு கலப்பை இருக்குது. ஒன்று புல்லுக்கு, ஒன்று விதைப்புக்கு, ஒன்று விதைச்சு போட்டு மறுக்கிறதுக்கு சொல்லி ஒன்று இருக்குது. இப்ப இது ஒன்றோட பாத்தீங்கன்னா எங்களுடைய பழைய நாள இருக்கை சாமின கதிரை சொல்றாங்க. இது வந்து முதியவர்கள் கால் நீட்டி கொண்டு இருப்பினான். இப்ப பிளாஸ்டிக் வந்துருக்கு. ஆனா முந்தி வந்து இது ஒரு எல்லா விட்டையும் பிரம்பு அல்லது வந்து ரப்பர். இப்ப அந்த பிளாஸ்டிக் இதுலயும் பின்றது இருக்கு. முந்தி வந்து இருந்தது வந்து பிரம்புல செய்யப்பட்ட இல்லையா? பிரம்பு தான் சொல்றது, பேக்குகள் பின்றது. அதுல இருந்தோண்டுதான் இது. இப்ப இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாமின கதிரையிலும் வேற வேற விதம் இருக்கு. அங்க சித்தப்பா மன்னரால் மவுண்ட் சைக்கிள் எக்ஸலன்ட் இருந்தவர் கொண்டு போட்டார் அந்த கதிரை. அது அதுதான் அந்த கதிரையா இருக்கு. சீலை போடுறது, துணி போடுறது, துணி போட்டு வைக்கிறது. இது வந்து சுண்ணாம்பும் சர்க்கரையும் கத்தாலையும் போட்டுடுச்சு கட்டின சிவ. என்னென்ன விஷயமா? சுண்ணாம்பு வந்து சிப்பி, திறமான சிப்பி இருக்கு. அதை சுட்டு போட்டு நீர் ஆகிப்போம். நீர் ஆகின உடனே இப்ப வந்து சுண்ணாம்புக்கு சுடுதண்ணி ஊத்தணும்னு தான் பசத்தன்மை வருது, தண்ணி மாதிரி வருது. இது பவுடரா இடிச்சு போட்டு, அதை இடிச்சு போட்டு சர்க்கரையும் இந்த கிரீமுக்கு பூசணும். இந்த கத்தாய் பிள்ளை கத்தாலியான்னு சொல்லிடணும், அதுக்கும் போட்டு இடிச்சு போட்டு தானே பூசி கட்டணும் சிவன். அந்த காலத்துல சீமந்தி
சிமெண்ட் இல்ல காலத்துல இதான் அந்த முறை. பாக்கேக்க உங்களுக்கு இது ஓட்ட விடா இருக்கு. இடிக்கேக்க பலமா தான் இருக்கும் சிவர் இடிக்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஓகே. இருக்கு ஜன்னல். இந்த இதை பார்த்தோன்னு ஒரு பயம் வருது. பாம்பு இங்கே நிற்க பாம்பு நிற்காது. பட் நம்ம ஒரு பயம் ஒன்று இருக்கு. கலப்பை இப்ப நாங்க கலப்பாய் அந்த காலத்துல இது வந்து சூடு மிதிக்கிறதுக்கு மரணகிரிகள் நடந்தா எங்கிட்ட விட்டுதான் இந்த பாயல் எடுத்துக்கொண்டே கலப்பா விரிப்பினம் ஆக்கள் இருக்கிறதுக்கு கலப்பா. இப்ப தகர கொட்டகையும் கதிரையும் அந்த காலத்துல பாய் இல்ல. இந்த பாய் வந்து நிறைய வகை இருக்கு இல்லையா? இப்ப சூடடிக்கிறதுக்கு சொல்லி ஒன்று இருக்கு, மாக்கள் இடித்துறதுக்கு கொண்டு இருக்கும். இப்ப சவ வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இதுகள் இருக்கு தானே, அப்படின்னு நிறையவே இருக்கு. இது வந்து மாரி காலம் பண்ணா பொம்பளையில கூப்பிட்டு இந்த பீத்தல் எல்லாம் ஓலை வாழ்ந்து பொத்துறாது மழை பெய்ய. நீங்களே இப்ப இந்த பாயெல்லாம் பின்னுவீங்களா? ஓகே, சரி, ஓகே. இன்னொரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அறிவாள் சத்தம். அறிவாளங்கடை அந்த காலத்துல அருவி விடுறதுக்கு 15 பொம்பளைகள் வரம்பில் அனுப்பினான். 15 பேருக்கு ஒரு சத்தம் கொடுக்குறாது, வெட்டுப்பினான். இப்ப அருவி வெட்ட துவங்க தண்ணி குடிக்க இதுக்கும் தண்ணி ஊத்தினாதான் என்னண்டா ஒரு நாங்க எங்களுக்கு தண்ணி விடா இருக்குமாப்புல அதுக்கு ஊத்தி போட்டு இல்லையா கையை வெட்டி போடும். இப்ப அருவி வெட்டைக்கு வந்து இந்த அளவுல நிலத்தோட வெட்டுது அருவி. இப்ப மிஷின் வந்து இந்த முளத்துல உயரமா இருக்க மாட்டுக்கு வைக்கல் இல்லாமலுக்கு இடவட்டா வெட்டுது. இப்ப மனுஷருக்கு வந்து தலைமுடி வெட்டிக்க அரைவாசியோட வெட்டிக்கணும், ஒட்டை வெட்டிக்கணும். அதே போலதான் இந்த நெல்லு பயிரையும் வெட்டி போட்டு சூடாக அடுக்கி வைக்கல் அடுக்குமா போல அடுக்கி போட்டு பிறகு ஆணி அடுக்கி தவிட்டு சத்து ஏற வேணும். இப்ப தவிட்டு சத்து ஏறனாங்க அந்த நெல்லுக்கு வந்து சூட்டுல இருந்து அவிஞ்சாதான் நெல் சத்தா வரும், தவிட்டு சத்து ஏறும். இது வந்து அந்த காலத்துல சுருட்டு தொழிலாளி மேல கோடா வந்து ஒரு சுருட்டுக்கு ஒரு பானி துவைக்கிறது. கோடா வர்றது இதுல தானே. இப்ப நாங்கள் நல்லெண்ணெய் ஊத்த சீனி போட மாபரத்து போட்டு இதுல போட பழுது விடாமல் இருக்கும். அந்த கோடான்றது வந்து ஒரு வகை போதைப் பொருள். அதான் முந்தி வந்து இந்த புயலைக்கு வந்து போட்ட அந்த பானி புயலை வந்து பயன்படுத்த அந்த காலத்திலயே பயன்படுத்தப்பட்டது. எங்கட தகப்பனார் காலத்துல சொல்லி எங்கடையாக்கள் அந்த காலத்துல சிங்களவர் பானியை துவைச்ச சுருட்டு கோப்பினமா அவர் அங்கால வாக்க விட்டுட்டு எச்சில துவைச்சு போட்டு அது இல்லையாண்டா எச்சில துவைச்சு போட்டு கொடுப்பினமா இருந்தாருங்க. பானி துவைச்சா கருப்பா இருந்தானே, கலர் மாறி இருந்தானே, இப்போண்டா சிங்களவர். இது வந்து அந்த காலத்துல துலாவுக்கு மாடு வண்டலுக்கு பைக்கல் ஏத்துறதுக்கு இதுதான் கயிறு போட்டுட்டு இருக்கிறார். ரைட்டர்ல என்னத்துக்கு தென்னும் இதுதான் பாறை கயிறுன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷம் இருக்குமா உங்கள்ட்ட? என்ன இந்த கேரங்கள் எத்தனை வருஷம் சேமிச்சு வச்சுக்கிறீங்க? இது 89ஆம் ஆண்டு பக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கு. இப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்பவுமே இதை வந்து பயன்படுத்தலாம். நானா இப்படி எனக்கு இருந்ததுன்றதுக்காக வந்து அவ என்ன செய்திருக்கேன், சேமிச்சு வச்சிருக்கேன். இறங்குப்பட்டி அந்த காலத்துல உடுப்பு வைக்கவும் பாவிக்கலாம். ஹாஸ்டல்ல தங்கியிருந்து படிக்கிற பிள்ளைகள் புத்தகங்கள் மடிகி கொண்டு போறவ உடுப்பும் மடிகி கொண்டு போகணும். இறங்குப்பட்டி என்று சொல்றாரு. ஏருக்கு வெளிப்பழக்கம் பாவனை இல்லை தானே, இலக்கரால் பிடிச்சு போயிருக்கு. ஏருக்கு அந்த சின்னம் கிரைண்டர்ல வந்து சீரா அரைவிடாது, உளுந்து இதுக்கெல்லாம் அரிசியை உளுந்து தேய்ச்சி போட்டு அதுலயே நல்ல சாஃப்டா இருக்கும். பழங்கஞ்சிக்க சீயாக வெந்தயத்தை நெனைய போட்டுட்டு இதுக்கு போட்டு ஆட்டி போட்டு முழுவ நல்லா இருக்கும். வடைக்கு கிரைண்டர்ல அரைக்கிறது பார்க்க ஆட்டுக்கல்லில் அரைக்கிற வடை தோசை தான் சாஃப்டா இருக்கு. நல்லா வித்தியாசமான சுவை ஒன்று இருக்கு. அதுவும் தெரியாது. இப்ப இதுல வந்து எல்லாமே வந்து முந்தி இருந்த விஷயங்கள் நிறையவே நல்ல விஷயங்கள் இருந்தவை. இப்ப இருக்க எல்லாம் வந்து சொல்லலாம். கிடுகு பின்னி சிலாய பிரேமா மூட்டி போட்டு கிடுகை எடுத்து மேல் பக்கத்துக்கு பரவுறது பரவி போட்டு இந்த சிலாயை எடுத்து அதுக்கு மேல வச்சுட்டு சாத்தி போட்டு நிறுத்தி சாத்தி போட்டு குத்தூசியால குத்தி இங்க வரிச்சு பிடிச்சிருக்கு. அப்ப தட்டி பலமாயிருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து என்னோட பாரம்பரிய வாழ்வியல்ல வந்து எங்களுடைய தமிழருடைய வாழ்வியல்ல வந்து பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் இங்க வந்து இருக்குது. ஒரு விஷயமே வந்து என்னென்ன விஷயம் என்னென்ன
பயன்பாடுலாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நான் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.